राधे कृष्णा जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो आत्म समसखा गुह பெருமாளுக்கு जय। जय भोलो वाल्मीकि महर्षि की जय। जय भोलो गंगा मैया की जय। भोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे गंगे शरणम। அழகான கங்கை கரை நட்பு, கங்கா சக்கியம். கங்கை கரையில் ராமனும் குஹனுமான அழகான அந்த தோழமையின் அனுபவத்தை தான் நாம் அனுபவிச்சுருக்கோம். இதெல்லாம் கேட்கும்பொழுது அப்படியே சிங்கி வேரபுரம் போய் அங்கே ஆனந்தமாக இருக்கணும்னு தோன்றது இல்லையா? நிஜமாவே அவ்வளோ பெரிய பாக்கியம். பகவான் எவ்வளவு அழகாக ஆலிங்கனம் பண்ணிண்டு குஹன்கிட்ட சொன்னார் இல்லையா, நீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காய், ரொம்ப அழகா. ஆனால் அப்பா சொல்படி நான் காட்டுவாசியாக வாழணும் அப்பா, அதனாலே இதை நான் நீ கொடுத்துட்டா நான் ஏற்றுன்னு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், குஷச்சீராஜினதரம் ஹலமூலாஷினம் சமாம் வித்தி பிரணிஹிதம் தர்மோ தர்மே தாபசம் வனகோச்சரம். அப்பா நான் வனகோச்சரம், வனவாசியாக இந்த மாதிரி மர உரி இதெல்லாம் தரிச்சுண்டு பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டுண்டு தர்மப்படி இருக்கணும்னு தபசுக்காக அப்பா சொல்படி வந்திருக்கேன். ராம் கந்தமூல் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் நாசிக்கில் திரியம்பகேஸ்வரரில் சாப்பிட்டேன். ராம் கந்தமூல் அப்படின்னு பேர். ராமன் சாப்பிட்ட கந்தமூலம் அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு, ரிச் இன் கலோரிஸ். அது ஒரு சின்ன ஸ்லைஸ் தான் கொடுப்பார்கள். அதுவே இப்போ 10 ரூபா 20 ரூபான்னு இருக்குது ரேட்டு. அவ்வளோ பேப்பர் மாதிரி மெலீஸாக அப்படி வெட்டி தருவா. அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கிழங்கு. அதை நான் சாப்பிட்ருக்கேன். ராமன் அதைத்தான் வனவாசத்திலே சாப்பிட்டார் அப்படின்னு என்ன சொல்கிறது, செவி வழி செய்தி. என்ன ரொம்ப வருஷமாக அந்த பக்கத்தில் இதெல்லாம் விற்றுருக்கா. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் பல இடங்களில் விற்கிறா. ராம் கந்தமூல் அப்படின்னு அங்கே வடநாட்டில் அதுக்கு பெயர். அதனால் ராமன் சொல்கிறான் குஹனிடத்துல, நான் கந்த மூலங்கள் சாப்பிட்டு கிழங்குகள் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் வாழணுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வால்மீகி மகரிஷியினுடைய ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் 50ஆம் சர்க்கத்து ஸ்லோகங்கள். அதில் 45வது ஸ்லோகம் ராமன் சொல்கிறான், அஸ்வானாம் காதனேனாஹமர்த்தி நான்யேன கேனசித் ஏதாவதாத்ர பாவதாம் பவிஷ்யாமி சுபூஜிதஹ. அப்பா நீ இந்த குதிரைகளுக்கு அதுக்கு வேண்டிய தீனி எல்லாம் கொடு. நீ அதுக்கு கொடுத்தாலே நான் உங்ககிட்ட எல்லாம் வாங்கின்றதாக ஆயிடுறேன்ப்பா. இது ஒன்று நாளையே நீ என்னை பூஜை பண்ணதா நான் ஆயிடுவேன். ஏன் அந்த குதிரையை சொல்லும், பக்கத்தில் சுமந்திரர் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கான், சீதா மாதா இருக்கா, எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே சுவாமி. அது அடுத்த ஸ்லோகத்தில் பகவானே காரணம் சொல்கிறான்.
ஏதஹி தயிதாராஜ்ஞः பிதுர்தசரதஸ்ய மே ஏதைः சுசுகிதைः அஸ்வைः பவிஷ்யாம்யஹமர்ச்சித. இந்த குதிரைகள் இருக்கே என்னுடைய அப்பாவாகிய தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப பிரியமானவைகள். ரொம்ப உயர்ந்த ஜாதி குதிரைப்பா. அதனால் இந்த குதிரைகளுக்கு வேண்டியது நீ கொடுத்துட்டாலே நீ என்னை கௌரவிச்ச அர்த்தம். பகவானுக்கு பாருங்கோ, அந்த ஸ்திதியில் கூட அப்பா அந்த குதிரை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு ஆசை. ஒன்று, இந்த குதிரையை ராமன் குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு கைகேயி பின்னாடி சொல்லிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த குதிரை சரியில்லை, முன்னாடிலாம் அவ்வளோ அமக்கலமாக இருந்தது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அந்த குதிரை நல்லபடியாக அயோத்தியா போகணுமே அப்படின்றது ராமனுடைய எண்ணம். அதெல்லாம் தர்மத்தில் இருக்கிறவாளுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னு வால்மீகி காட்டுறார். இந்த குதிரை இவ்வளோ தூரம் வந்திருக்கு, களைச்சி போய் வந்திருக்கு, திரும்பி அது ஊருக்கு போகணும், அந்த குதிரையில் நல்ல தீனி கிடைக்கணும். ஏன்னா அதெல்லாம் காட்டில் நல்ல காட்டில் இருக்கக்கூடிய கொல்லு, நாட்டில் இருக்கிறது வேறு, காட்டில் இருக்கிறது இன்னும் வசதியாக இருக்கும். நாங்களே ஹிமாலயாஸ் போகும்போது அங்கங்கே நிறைய இந்த மில்லட்ஸ் தானியங்கள்லாம் இப்போ வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அங்கே நிஜமாக நல்லா இருக்கும். சிலதெல்லாம் காவேரி ஆத்தங்கரை காய்கறிகள், அதற்கு ஒரு ருச்சி உண்டு. இந்த கிராமத்து பக்கத்தில் காய்கறிகள் வாங்கிட்டு வருவோம் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது. அவ்வளோ நல்லா இருக்கும். பிருந்தாவனத்துலேருந்து இந்த காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். பீன்ஸு, இந்த டிசம்பர் மாதம் நல்ல கேரட்டு, காலிஃப்ளவர் அவ்வளோ நல்லா இருக்கும். அது நிஜமாகவே நல்ல ருச்சியாக இருக்கும். சிலதெல்லாம் அந்தந்த ஊருக்குன்னு ஒன்று உண்டு இல்லையா, அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த கங்கை கரையில் இவர்கள் விளைவிக்கக்கூடிய கொள்ளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவளை குதிரையெல்லாம் வச்சுருப்பா இல்லையா, ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் அந்த குதிரைக்கு வேண்டிய தீவனம் கொடு அப்படின்றார். அப்போ ராமன் இப்படி சொன்னோடனே குகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். 47வது ஸ்லோகம். அஸ்வானாம் பிரதிபானம் ச காதனம் சைவ சோன்வசாத் குஹஸ்தத்ரைவ புருஷாம் த்வரிதம் தீயதாமிதி. இப்படி ராமன் சொல்லும்பொழுது குகன் கைகட்டி வாய்ப்பத்தி தேமேன்னு கேட்டுருக்கார். அப்புறம் அந்த பக்கம் அப்படி திரும்புகிறாராம். தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, சீக்கிரம் குதிரைகளை மட்டும் தீனியும் குடிக்க செல்லமும் கொண்டு வந்து கொடுக்கட்டும். அப்போ அந்த டோன் மாறுறதா. ராமர் சொன்னது, பிரபு சொல்லுங்கள் பிரபு, தேன் கொண்டு வந்திருக்கேன், தென்னை கொண்டு வந்திருக்கேன், நல்ல பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே இந்த பக்கம் திரும்பும் பொழுது வேலைக்காராக்கிட்ட அந்த கம்பீரியம், அதாவது ராமனுக்கு தான் இவர் அடிமை, வேலைக்கார ஆளுக்கு இவர் ராஜன். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? உங்களுடைய அன்பு அக்கறையிலையும் ஒரு கம்பீரியம் இருக்கணும். வேலைக்காராக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், உங்களை விட இளவயசுக்காரர்கிட்ட எப்படி இருக்கணும், இதெல்லாமே நீங்கள் பழகிக்கணும். இதெல்லாமே ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் இதில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு அழகா ஜம்முன்னு கொண்டு வந்தான் குகன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்கிறார். இதை கம்பனோட விஷயம் சொல்கிறேன். இருத்தீண்டு என்னலோடம் இருந்திலன் எல்லை நீத்தாருத்தியன் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என்கொள் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான். குகன் தானே உட்காரு அப்படின்னு ராமன் சொன்னான். ஆனால் குகன் இருத்தி ஈண்டு உட்கார்றா அப்படின்னா அவன் உட்காரலையாம். ராமனை பார்த்தப்பா, நீ சாப்பிட்றதுக்கு நல்ல தேன்,
நான் கங்கை கரை மீன் இதெல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன அந்த எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய ஹிருதயம் என்ன எடுத்துக்கிறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி குஹன் கேட்டானான். தேனும் மீனும் கொண்டு வந்தான். ஏன்னா காட்டுவாசி, ராமனும் க்ஷத்ரியன், அதனால் கொண்டு வந்துட்டுருக்கானோ. கத்திரியன் ராஜானா அதெல்லாம் சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி குஹனுடைய நினப்பு கொண்டு வந்திருக்கான். அப்போ ராமன் அழகா சிரிச்சுண்டே சொல்கிறாராம், அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதரக் கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே பரிவினின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமம் உண்டனம் அன்றோ என்றான். அன்புடைய தூண்டுதலால், பக்தியினுடைய அழகான பாவத்தினால நீ கொண்டு வந்தது அமிர்தத்தை காட்டிலும் விசேஷமாச்சே. நீ கொண்டு வந்து எதுவாக வேணா இருக்கணும்பா, அது அன்போடு நீ கொடுக்கறதுனால அது ரொம்ப பவித்திரமானது. அதெல்லாம் ஏற்றுண்டு தான் ஆகணும் நாங்கள்லாம். அதனால் நாங்கள் ஏற்றுண்டோம்னு நீ நினச்சிக்கோ, நாங்கள் ஏற்றுண்டாச்சு அப்படின்றான். பகவான் சாப்பிடலை, ஆனால் அவன் மனசு நோகாதபடி இதை சொன்னா அப்படின்னு இருக்கு. என்ன அழகு பார்த்தால, இப்படி தான் இருக்கணும். அதாவது சில சமயத்தில் இந்த ஆர்வ கோளாறில் எதாவது பண்ணிவிடுவோம். அப்போல்லாம் கூட கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஜாக்கிரதையாக பேசணும் அப்படின்றது நம்ம தர்மம் சொல்லியிருக்கு. கம்பன் ஒரு அழகு, வால்மீகி ஒரு அழகு. இந்த குஹன் அப்படி திரும்பி அப்படி சொன்ன உடனேயே அழகாக அங்கேருந்து வேலைக்காரெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் குருதுரை கண்ணனமோ கொண்டு வந்து கொடுத்துட்டார்கள். அயோத்தியா காண்டத்தில் வால்மீகி மகரிஷி அடுத்து சொல்கிறார், ததச்சீரோத்தராசங்கः சாந்தியாமன்வாஸ்ய பஸ்சிமாம் சந்தியாமன்வாஸ்ய பஸ்சிமாம் சந்தியாம் அன்வாஸ்ய பஸ்சிமாம் ஜலமேவாததே போஜ்யம் லக்ஷ்மணேனாஹிருதம் ஸ்வயம். உடனே ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார். சந்தியா காலம், சந்தியாவந்தனம் என்ற சமயமாக எடுத்து உடனே அழகாக அடுப்பில் அங்கவஸ்திரத்தை அந்த உத்தரிய மரவரியை தடித்து கட்டிண்டு அழகாக சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணாராம் சுவாமி. பண்ணிட்டு அழகா ஜம்முன்னு ஒரு தொன்னையில் லக்ஷ்மணன் கொண்டு வந்தது தீர்த்தத்தை குடிச்சு விட்டாராம். குடிச்சுட்டு அழகா குஹன் வந்து நல்ல படுக்கையை கொண்டு வந்திருக்கான், மலர் படுக்கை, இலைகள் மலர்களால் அந்த படுக்கையை கொண்டு வந்திருக்கான். இந்த நல்ல புல்லுனால் கொண்டு வந்து அப்போ அழகா படுத்துண்டானாம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி குஹன் கிட்ட சொன்னாராம், சிங்கையேறு அணைய வீரன் பின்னரும் செப்புவான் யாம் இங்கு உறைந்து ஏறி எரிநீர் கங்கை ஏறுதும் நாளை யானர் பொங்கும் நின் சுற்றத்தோடும் போய் உவந்து இனிது உன் ஊரில் தங்கி நீ நாவாயோடும் சாருதி விடியல் என்றான். பான்சிங்கம் போன்ற ராமச்சந்திரமூர்த்தி, நாங்கள் இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்கிக்கிறோம். யாம் இங்கு உறைந்து எரிநீர் கங்கை ஏறுதும் நாளை, நாங்கள் வந்து நாளைக்கு கங்கையை கடப்போம். நீ என்ன பண்ணு, யானர் பொங்கும் நின் சுற்றத்தோடும் போய் உவந்து, நீ உங்கள் பந்துக்களோட கிளம்பி
உன்னோட ஊரில் போய் இனிது உன் ஊரில் தங்கி நீ நாவாயோடும் சாருதி விடியல். நாளை காத்தால நாங்கள் கங்கையை கடப்பதற்கான ஓடத்தோட காத்தால இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னாலாம் ராமச்சந்திரமூர்த்தி. எரிநீர் கங்கை ஏறுதும் நாளை, அந்த அதுக்கேற்ற மாதிரி நீ கொண்டு வா நாளைக்கு அப்படின்னாலாம். அப்போ குகன் கையை கூப்பிண்டானா. கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் பார்க்குலாம் செல்வ நின்னை இஞ்ஞனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கள்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேனானது ஐயா செய்குவேன் அடிமை என்றான். ராமன் இப்படி சொன்னவொன்னே அழகான உலகத்தை எல்லாம் கார்குலா மேகம் போன்ற கார்குலாம் நிறத்தன் மேகம் போன்ற நிறமுடைய சொன்ன ராமன் சொன்ன கேட்ட காதலன். காதலன்னா பக்த குகன் உணர்ந்து பகவான் கிட்ட இப்படி பேசினானா. பார்க்குலாம் செல்வ உலகத்தையே தனக்குரிய செல்வமாக கொண்டவனே அவன் கார்குலாம் வண்ணன். அவனை பார்த்து குகன் சொல்றான் பார்க்குலாம் செல்வ உலகத்தையே செல்வமாக கொண்ட ஹே பிரபோ நின்னை இஞ்ஞனம் பார்த்த கண்ணை உன்னை இந்த நிலைமையில பார்த்த பிறகு ஈர்க்கிலா கள்வனேன் யான். உன்னை மாதிரி மரவுரியில் பார்த்த பிறகு அந்த கண்ணை பறிச்சு எரியாத ஒரு திருட்டு பையன் நான், கள்ளன் நான். ஈர்க்கிலா இஞ்ஞனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கள்வனேன் யான். இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேன். இது இந்த ஒரு கஷ்டத்தில் ஒன்று விட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லு. ஆஹா ஐயா பிரபோ செய்குவேன் அடிமை என்றான். அங்கேருந்து என்னால் முடிஞ்ச ஒரு அடிமையை உனக்கு ராத்திரி பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லி குகன் பிரார்த்திக்கிறான். அப்போ உடனே அடுத்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய விஷயமாக கம்பன் சொல்கிறார். கோதைவில் குறிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான். என்ன வாக்கியம் பாருங்க, கவி சக்கரவர்த்தி இல்லை. கோதை வில் குறிசில் அழக ராமனுடைய வில் அதை மாலையெல்லாம் கட்டியிருக்காளாம். சுருப்பார்குழற் கோதைன்னு பூக்கள் சூடின தலை உடையவள். அந்த மாதிரி கோதை வில் குறிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். அழகான ராமச்சந்திரமூர்த்தி குகன் சொன்னதை கேட்டானாம். அப்போ ஆனால் இதுக்கு லக்ஷ்மணனும் சீதையும் ஒத்துக்கணுமே. ஏன்னா எல்லாருமே துக்கத்தில் இருக்கா. இப்போ இவா 2 பேரும் ராமனுக்காக வந்திருக்கா. அதே சமயத்தில் சீதைக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கக்கூடாது. இப்போ லக்ஷ்மணன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் ராமன லக்ஷ்மணன் இப்போ ஜென்ஸாக போகிறோம் வச்சுக்கோங்க. இங்கே வெளியூர்லாம் நாங்கள் சமயத்தில் ஜென்ஸ் எல்லாம் இந்த யாத்திரைக்கு போவோம். முக்கியமாக ட்ரெக்கிங் போவோம் பசங்களோட, இல்லாட்டி ஜென்ஸோடலாம். அப்போல்லாம் போகும்போது நாங்கள் எங்கேயோ டென்ட்டில் தங்குவோம். வாஷ்ரூம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். இந்த லேடிஸ் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தீர்மானம் பண்ணுவோம். தங்குற இடம் எல்லாமே யோசிப்போம். ஒன்று நம்ம வயசானவ அழைச்சிட்டு போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்ப்போம். குழந்தை அழைச்சிட்டு போனோன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யாத்திரை பிளான் பண்ணுவேன் நான்.
வயசானவங்க அதுக்கு மாதிரி ரிலாக்ஸாக பிளான் பண்ணும். இது என்னோட ரொட்டீன். ஸோ இப்போ ராத்திரி மரத்தடியில் தங்க போகிறோம். நம்ம வால்மீகி ராமாயணப்படி இல்லாட்டி இன்னொரு இடத்துல வந்து தங்கவே வச்சுக்கோங்களேன். சீதையெல்லாம் ராஜாத்தி, அவளுக்கெல்லாம் அந்த காட்டு வாழ்க்கைலாம் தெரியாது. காட்டு வேட்டையாடலாம் வருவா குழந்தை. ஆனால் அப்பா அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கார் சீதா அம்மாவுக்கு. ஆனால் இப்போ மரத்தடியில் படுக்கணும், இவன் பாட்டுக்கு இங்கே இருக்கேன்னு அவர் அன்ஈஸியாக இருக்கு. அதில் என்னதான் இருந்தாலும் காட்டு மனுஷன் பக்தன் எல்லாம் ரைட்டு தான். இப்போ நம்ம பெட்ரூமில் படுக்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட்லேயோ ஸ்டேஷன்லேயோ இல்லாட்டி ட்ரெயின்லேயோ லேடிஸால் நிம்மதியாக தூங்க முடியுமா? ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு. ஒரு அதே மாதிரி லக்ஷ்மணன் என்னதான் இருந்தாலும் ராஜகுமாரன் ஆசைப்பட்டு வந்திருக்கான். சுமந்திரராக பரவாயில்ல, சின்ன வயசுலேருந்து இவாளுக்கெல்லாம் பழக்கம், வயசானவர். பட் ஆனால் குஹன் ஒரு அந்நிய மனுஷன், பிராமணன் நல்ல பழக்கம். பட் ஸ்டில் இருந்தாலும் பகவான் அந்த சீதையும் லக்ஷ்மணன் பார்க்கலாம். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி, ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்கிறான், சீதை இருக்கா, குஹனும் இருக்கான். அப்போ சீதையும் லக்ஷ்மணனையும் பகவான் கண்ணால் பார்த்து நல்ல பக்தி உடையவன்மா இவன், என்ன பண்ணலாம் இங்கே இருக்கேன்னு சொல்கிறானே அப்படின்னு கண்ணாலேயே கேட்டாராம். கண்ணாலேயே அவர்களுக்கு வந்து குஹனுடைய பக்தி ரொம்ப பெரிய அந்த கண் பார்வை, அதாவது ஒரு இங்கீதம், இதெல்லாம் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுன்ற ஒரு வரைமுறை உண்டு. அது ராமன் அது கிளாஸ் அப்பார்ட். நீங்கள் நிஜமாகவே ராமாயணத்தை ரொம்ப சந்தோஷம் இப்படி நிதானமாக சொல்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் தானே வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது. 19 ரூபா வாழறது இல்லை, த மெத்தட் ஆஃப் லிவிங். ஒரு சபையில் இருக்கும் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன். இவன் நல்ல காதலன், எனக்கு ரொம்ப உண்மையானவன் அப்படின்னு சொல்ல சீதையும் கண்ணால் இருக்கட்டும் சுவாமி. அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு சமாதானம் தெரியறது. குஹனை பார்த்தோன்னே அவங்க முகத்தில் ஒரு 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 ரிலாக்ஸ்டாக தெரியறது. லக்ஷ்மணன் அண்ணா இருக்கட்டும் அண்ணா, உங்கள் மேலே அப்படி ஒரு பக்தி, இதை பார்க்கும்போதே மனசு சந்தோஷமாக இருக்குண்ணா அப்படின்னு லக்ஷ்மணன் தன் பங்குக்கு சொல்ல சீதை தன் எல்லா 3 பேரும் கண்ணால் பேசிக்கிறா. குஹன் அங்கே அப்படியே கை கூப்பி நின்றுருக்கான். ராமன் என்ன சொல்லுவான்னு காத்துன்னு இருக்கான். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான். ரொம்ப எல்லா விதம் உயர்ந்ததான இனிய நண்பா, தோழா, என் கூட இன்னைக்கு இங்கே இருடா அப்படின்னு ரொம்ப அழகாக, சரி நீங்கள் இருந்தால் நீ ஆசைப்படாமல் இன்றைக்கி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ராமன் சொல்ல குஹன் ஜம்முன்னு படுத்துட்டானா. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. இது எல்லாம் நடக்கிறது ஸ்ருங்கிவேரபுரம் கங்கை கரையில் புங்கமரத்தடியில் நடக்கக்கூடிய அழகான வைபவங்கள். இது எல்லாத்துக்கும் யார் சாட்சி? நம்ம கங்கா மாதா எப்படி ரசிச்சிருப்பா. அந்த சிலுன்னு ஆத்தங்கரை காற்று, வெயில் காலத்தில் அந்த ஆத்தங்கரை காற்று அப்படி படுக்கிறதெல்லாம் சுகம். புங்க மரத்து காற்று, ஏன்னா இப்போ அழகாக புங்க மரம் நல்லா பூத்துருக்கு. ஆச்சு இதோ வந்துட்டு ஸ்ரீராம நவமி பக்கத்தில் வந்து கொடுத்தேன். எப்போ வருது பாருங்க. அத்தனை சிரேஷ்டம் இந்த குஹன், ராமன், கங்கை. இதெல்லாம் இந்த குஹன் சொல்கிறதா அவனுடைய கண்களில் வர கண்ணீரை சொல்கிறதா, ராமனுடைய அன்பை சொல்கிறதா, லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்தை சொல்கிறதா, சீதையனுடைய காதலை சொல்கிறதா, இது எல்லாத்தையும் அனுபவித்த கங்கையின் பெருமையை நான் சொல்கிறதா, எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டி அனுபவிப்போம். சரியா? ராமன் படுத்துட்டாச்சு. தஸ்ய பூமௌ ஷயானஸ்ய பாதௌ பிரக்ஷால்ய லக்ஷ்மணः
சபாரியஸ்ய ததோப்யேத்ய தத்தௌ தத்ஸ்தௌ விரக்ஷமுபாசிதः. லக்ஷ்மணன் இப்படி பார்த்தார். ராமன் இப்படி படுறோம். பகவான் திருவடியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து பக்கத்தில் போய் நின்றுண்டு, இப்போ 2 பேர் அந்த பக்கம் திரும்பி நின்றுண்டு அப்படியே மரத்தை பிடிச்சிட்டு காவல் காக்கிறாராம் நம்ம லக்ஷ்மணன். குஹோபி சஹசூதேன சௌமித்ரிம் அனுபாஷயன் அன்வஜாக்ரதோ ராமம் அப்ரமத்தோ தனுர்தரஹ. அப்ப ராத்திரி குஹனும் நம்ம சாரதியான சுமந்திரரும் லக்ஷ்மணரும் அழகாக ராமனுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசிண்டு, ராமனை பற்றி பேசிண்டு வில்லும் கையுமா ஜாகிரதையாக ராத்திரி விழித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார். அப்படி போயின்னு இருக்கு ராத்திரி. ததாஷயானஸ்ய ததோஸ்ய தீமதோ யசஸ்வினோ தாசரதேர்மஹாத்மனः அத்ருஷ்ட துக்கஸ்ய சுகோசிதஸ்ய சா ததா வியதீதாய சிரேன சர்வரீம். இவருக்கு கஷ்டத்தையே பார்க்காதவர், அதிருஷ்ட துக்கஸ்ய துக்கமே தெரியாத அதிருஷ்டம் உடையவர், சுகத்தே சுக உச்சிதஸ்ய சுகத்திற்கே உரியவர், நல்ல புத்தி உடையவர், மகாத்மா, சக்கரவர்த்தி திருமகன் அப்படியே படுத்துட்டுருக்கார். பகவான் இப்படி யோசிச்சு இப்படி படுத்துட்டுருக்கானாம். அன்றிரவு நீளிரவாக போயின்ட்டுருக்கு. ஏதாவது 50வது சர்க்கம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆனால் இன்னி வரைக்கும் குஹனுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, ரைட்? அது என்ன நாளைக்கு பார்ப்போம். கங்கை கரையில் தான் ஓரிரவு கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு எவ்வளோ ராத்திரி நமக்கு போகிறது பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ஆத்மசமஸ்தகா ஸ்ரீ குஹப்பெருமாளுக்கு ஜெய். ஜெய் போலோ ஸ்ருங்கிபேரபுரத்திற்கு ஜெய். ஜெய் போலோ வால்மீகி மகர்ஷிக்கு ஜெய். ஜெய் போலோ கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு ஜெய். जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा. हर हर गंगे जय मां गंगे. गंगे शरणम. राधे कृष्णा.